ராவணன் சீதையை தன்னுடைய புஷ்பக விமானத்துல கடத்திட்டு போறாரு. அப்போ வழியில சீதை கழுகுகளின் அரசன் ஜடாயுவை பார்த்து ராமரிடம் தான் கடத்தப்பட்ட செய்தியை தெரிவிக்கும்படி அழுதுகிட்டே வேண்டி கேட்கிறாங்க. சீதையின் அழுகுரலை கேட்ட ஜடாயு நொடி பொழுதில் ராவணனை எதிர்கொள்கிறார். மின்னல் வேகத்தில் சீறி பாய்ந்து கொண்டிருந்த புஷ்பக விமானத்துக்கு குறுக்கே பாய்ந்து நடுவானில் அதை நிறுத்துகிறார். பின் நீ செய்வது பெரும் தவறு ராவணா, உன்னை போன்ற அரசர்கள் செய்யக்கூடா ஒரு மாபெரும் அநீதியை செய்து கொண்டிருக்கிறாய் அப்படின்னு எச்சரிக்கை செய்தார் ஜடாயு. ஆனா ராவணன் அப்போ எதுவுமே கேட்கிற மனநிலையில இல்ல. விளைவு அந்த நடுவானில் ஒரு மிக பெரிய போர் தொடங்குது. வலிமை மிக்க ராவணன் தன் வில்லை உயர்த்தி அதிசக்தி வாய்ந்த அம்புகளால் கழுகுகளின் அரசனை இடைவிடாம தாக்க ஆரம்பிச்சாரு. ஆனா ஜடாயு அந்த அம்புகளை எல்லாம் தன் உடலில் வாங்கிக் கொண்டு அசராமல் முன்னேறி ரத்தின கற்களும் பவளங்களும் பதிக்கப்பட்ட ராவணனின் வில்லையும் சூரியனை போல் ஜொலிக்கும் அவரின் கவசத்தையும் ரெண்டாக உடைக்கிறாரு. அத்தோட நிற்காம பல வேலைப்பாடுகள் நிரம்பிய அந்த புஷ்பக விமானத்தில் செதுக்கப்பட்டிருந்த பல சிங்க முகங்களின் சிற்பங்களை தன் அலகால் கொத்தி உடை தெரிந்து கொண்டிருந்தார் ஜடாயு. விமானத்தை செலுத்துபவரின் விருப்பத்திற்கு ஏற்றவாறு பயணிக்கக்கூடிய அந்த ஒரு புஷ்பக விமானத்தின் சாரதியையும் ஜடாயு அன்று விடுவதாக இல்லை. அந்த விமானத்தை செலுத்திக் கொண்டிருந்த சாரதியின் தலையை தன் அலகால் கொத்தி ரெண்டாக பிளந்தார். தன் வில், கவசம், விமானம் மற்றும் அதன் சாரதி என அனைத்தும் மூர்க்கத்தனமாக தாக்கப்பட்டதை கண்டதும் ராவணன் நிலை குலைந்தார். அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திய ஜடாயு தனது கூர்மையான நகங்களால் ராவணனின் முதுகை கிழித்தார். அப்ப கூட சீதையை விடாமல் பிடித்திருந்த ராவணனின் இரும்பு பிடியில் இருந்து சீதையை விடுவிக்க தனது கூரிய அழகை கொண்டு அவரது 10 இடது கைகளையும் உடலில் இருந்து கிழித்து எறிகிறாரு ஜடாயு. அதுவரை ஜடாயுவை ஒரு எதிரியாக கூட பொருட்படுத்தாத ராவணன் அடுத்த கணம் கோபம் தலைக்கேறி தன் உரையில் இருந்து தக தகவென மின்னும் அந்த ஒரு வாளை உருவி ஜடாயுவின் இரு இறக்கைகள் மற்றும் கால்களை வெட்டி வீழ்த்துறாரு. இதனால பலத்த சத்தத்துடன் ஜடாயு பூமியில் விழுந்தார். இன்னொரு பக்கம் ராவணன் கையில் ஜடாயுவின் உதிரம் வடிய கம்பீரமாக காட்சியளித்துக் கொண்டிருந்த அந்த ஒரு வாள் நொடி பொழுதில் அவர் கையை விட்டு அந்தரத்தில் பறந்து மறைந்து போனது. ராவணனையே தனி ஒரு ஆளாய் நின்று ஒரு கை பார்த்த ஜடாயுவால் ஏன் அந்த ஒரு வாளை எதிர்கொள்ள முடியவில்லை? ஜடாயுவை வெட்டி வீழ்த்திய அந்த வாள் ராவணனை விட்டு ஏன் மறைந்தது? அப்படி எங்குதான் சென்றது? ஒட்டுமொத்த ராமாயண கதையையே மாற்றி அமைத்திருக்கக்கூடிய வல்லமை பெற்ற ஒரு போர்வாளை பற்றி இதுவரை யாரும் பேசா விடயங்களை அறிவோம் வாங்க. அகத்தியரின் பேரனும் விஸ்ரவசுவின் மகனுமான ராவண பெருந்தகை சிவபக்தியில் உயர்ந்தவராக போற்றப்படுபவர். பிரம்மதேவரின் வழிவந்த வேத நெறியாளரான ராவணன் தனது சீரிய தவத்தால் அந்த ஈசனையே மகிழ்வித்து பல வரங்களை பெற்றவர். அவரது வாழ்க்கையின் மிக முக்கியமான ஒரு நிகழ்வு கைலாய மலையை பெயர்த்து எடுத்ததுதான். சிவபெருமானின் திருவருள் பெற்று 8 திசைகளையும் வென்ற ராவணன் இலங்கையை ஆட்சி செஞ்சிட்டு வந்த காலம் அது. அப்போ தனது மாற்றான் தாய்க்கு பிறந்த சகோதரனான குபேரனாலும் வடதிசையில் உள்ள அலகாபுரியின் மேல் ஒரு நாள் படையெடுத்து சென்றார் ராவணன். போரில் குபேரனை வீழ்த்தி அவரது நவநிதிகளையும் அவருக்கு பிரம்மதேவர் கொடுத்து வைத்திருந்த தேவலோகத்தை சேர்ந்த புஷ்பக விமானத்தையும் கைப்பற்றினார் ராவணன். வெற்றி பெற்ற கம்பீரத்துடன் அந்த புஷ்பக விமானத்திலேயே ஏறி இலங்கை திரும்பிக் கொண்டிருந்தார் ராவணன். புஷ்பக விமானத்தை ஓட்டிக் கொண்டு வந்தவர் ராவணனின் தேரோட்டி வளவன். அப்போ வான்வழியே அவர் சிவபெருமான் எழுந்தருளியுள்ள கைலாய மலையின் உச்சி அருகே சென்றபோது விமானம் நின்றது. ராவணன் வளவனை அதட்டி, விமானம் ஏன் நிற்கிறது? விடுவிடு என்றார். கைலை உச்சி தடுக்கிறது லங்கேஸ்வரா என்று வளவன் கூறினார். அப்படியானால் திரும்பி வேறு வழியில் செல் என்றார் ராவணன். உடனே வளவன் விமானத்தை திருப்ப அங்கு மலையில் காவல் நின்று கொண்டிருந்த நந்தி தேவரோ இதையெல்லாம் பார்த்து, ராவணா, பரமேஸ்வரன் தியானத்தில் உள்ளார், தொந்தரவு செய்யாதே. ஈசன் வீற்றிருக்கும் இந்த மலையின் மீது நீ பறந்து செல்வது நல்லதல்ல, எனவே உடனே விலகி செல் அப்படின்னு எச்சரித்தார். ராவணனுக்கு ஆத்திரம் வந்தது. கண்கள் சிவக்க நந்தி தேவரை நோக்கி, ஏ குரங்கு முகமுடையவனே, நான் ஏன் விலகி செல்ல வேண்டும்? முதலில் நீ யார் எனக்கு அறிவுரை கூறுவதற்கு? என் வழியை தான் இந்த மலை தடுக்கிறது என்றார். உடனே நந்தி தேவர், ஏ மூடனே, உன் இஷ்டம் போல செய், ஆனா ஒன்று மட்டும் நினைவில் வைத்துக்கொள், என்னை குரங்கு முகம் உடையவன் என்று இகழ்ந்தாய் அல்லவா, நீ ஆளும் உன் இலங்கை அரசாங்கம் அந்த குரங்குகளாலேயே அழியட்டும் அப்படின்னு சாபம் கொடுத்தார்.
அதை கேட்டதும் ராவணனுக்கு ஆத்திரம் மேலும் அதிகமாக உடனே தன் புஷ்பக விமானத்தில் இருந்து கீழிறங்கி தன் 20 கரங்களாலும் கைலை மலையை பெயர்த்தெடுக்க முயன்றார். இந்த ஒரு செயலால் ஒட்டுமொத்த கைலாயமே குலுங்கியது. தேவர்களும் பூதகணங்களும் நிலை தடுமாறி ஒருவர் மேல் ஒருவர் விழுந்தனர். பரமேஸ்வரியான உமையவள் அச்சத்தால் நடுங்கி சிவபெருமானை தாவி அணைத்துக் கொண்டாள். சூழ்நிலையை உணர்ந்தார் எல்லாம் அறிந்த எம்பெருமான். ராவணனது செருக்கை அடக்க எண்ணி தன் வலக்கால் கட்டை விரலை கைலை மீது ஊன்றினார் சிவபெருமான். 30 முக்கோடி யாளிகளின் பலம் நிறைந்த அந்த அழுத்தத்தை தாங்க முடியாத ராவணனின் விழிகள் பிதுங்கின. எதற்கும் அஞ்சா அவர் நெஞ்சமும் தோள்களும் நெறிப்பட்டன. ஆனா சிவபெருமான் மனம் இறங்கவே இல்லை. இப்படியே 1 இல்ல 2 இல்லைங்க, 1000 வருடங்கள் அந்த கைலாய மலையின் அடியில் சிக்கி ராவணன் கதறியதாக புராண குறிப்புகள் இருக்கு.